ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் எப்படி நம்மளே ஓனாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அதுக்காக முதல் நம்ம பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க. அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நம்ம இந்த துணிக்கெல்லாம் வரும் இல்லையா, சேரீக்கெல்லாம் உள்ள வச்சு வரும் இல்லையா, அந்த அட்டை இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஓரளவுக்கு 20 சிஎம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இந்த ஓரத்தில் ஒரு சென்டரா ஒரு 8 சிஎம்க்கு ஒரு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்குங்க. இது 8 சிஎம். ஓகேங்களா? இப்போ இந்த சென்டரா ஒரு 4 சிஎம்மில் ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த 4 சிஎம்க்கு ஒரு புள்ளி வச்சிங்க இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஒரு 13 சிஎம்க்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒரு 13 சிஎம். ஓகேவா? இந்த இந்த கார்னரில் இருந்து மேலே டாப்பில் இருந்து 11 சிஎம்க்கு ஒரு சின்னதாக ஒரு மார்க். இது 11 சிஎம். ஓகே. கீழே இந்த இது பார்த்திங்கன்னா 8 சிஎம்க்கு 8 சிஎம்க்கு ஒரு கோடு போடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இந்த 8 சிஎம் போட்டோம் இல்லையா, இந்த டாட்லேருந்து ஒரு 3 சிஎம் ஒரு 3 சிஎம்க்கு ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த 11 சிஎம் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 சிஎம்க்கு ஒரு டாட். ஸ்கேல்லையே போட்டுறப்ப தான் கோடு நல்லா வருது. ஓகே. இது 3 சிஎம், இது 3 சிஎம். ஓகேவா? நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு கோடு 8 சிஎம்க்கு. ஸோ சென்ட்ரா 4 சிஎம்மில் சென்ட்ரா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த இதிலிருந்து ஒரு 13 சிஎம்க்கு ஒரு கோடு. தென் கீழேருந்து 8 சிஎம்க்கு ஒரு கோடு, மேலே 11 சிஎம்க்கு ஒரு கோடு. இந்த இடத்துலேருந்து மேலே 3 சிஎம், இந்த 8 சிஎம் டாட்டிலேருந்து கீழே 3 சிஎம். ஓகேங்களா? இப்போ பேட்டர்ன் வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இதை ஒரு அரை வட்டம் மாதிரி அப்படியே அழகாக சும்மா ரொம்ப கிராஸாக வந்துடாமல் ஒரு மாதிரி அளவாக கரெக்டாக அந்த டாட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டார்கை போட்டுறேன். ஃபஸ்ட் லைட்டாக போட்டுங்க. உங்களுக்கு நேராக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகே. தென் கீழே இங்கேருந்து இந்த டாட் இதுக்கு அப்படின்னா லைட்டாக ஓகே இந்த மாதிரி இது பண்ணிங்க. மேலே இருந்து போடுற கோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளேருந்து வர மாதிரி. பேனாக எழுத மாட்டேங்குது. ஓகே. இந்த இதில் கொஞ்சம் லைட்டாக இந்த கோட்டுக்கு உள்ளே வந்துடணும். இது பார்த்திங்கன்னா இந்த கோட்டுக்கு உள்ளே வராமல் வெளியிலேயே லைட்டாக இது பண்ண மாதிரி, பட் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ண மாதிரி. இப்போ நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எல்லா கோட்டையும் கட் பண்ணிடக்கூடாது, அவுட்லைன் மட்டும் கட் பண்ணுறோம். ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க. ஓகே.
அவ்வளோதான், பேட்டர்ன் ரெடி. இதுதான் மாஸ்க் பேட்டர்ன். ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு பெருசாகவும் இருக்கும். இந்த பெருசாக இருக்கிற சைடு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மூக்கு இருக்கு இல்லையா, ஸோ மூக்கு சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வேணும், அந்த மூக்கை கவர் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஒரு சைடு வந்து பெருசாக இருக்கும். இது வந்து கீழே வாய்ப்பகுதி. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதை வந்து துணியில் வச்சு கட் பண்ணும்போது ஃபோல்டு மடித்த துணியாக இருந்தது, உள்ள வெளியே ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி துணியாக இருந்ததுன்னா 4 இது வெட்டிக்குங்க, அப்படியே ஒரே இதாக வெட்டிக்குங்க. இல்லை எனக்கு வந்து சிங்கிள் பிட்டாக இருக்குது, ஒரே லேயராக இருக்குது அப்படின்னா அதை வந்து மடித்து போட்டோ அல்லது ஆப்போசிட்டில், அதாவது இப்படி வச்சு ஒரு 2 பிட்டும், இந்த பக்கம் இப்படி வச்சு இந்த ஆப்போசிட்டில் வச்சு 2 பிட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள வெளி கரெக்டாக வரும். நமக்கு வந்து மொத்தம் 4 பிட்டு தேவை. நான் விட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஷேப்புக்கு வந்துருச்சா, வெட்டியாச்சா, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஆப்போசிட் இருக்குது. ஓகேங்களா? இது வெளி சைடு, இது வந்து உள் சைடு இப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இது நமக்கு வந்து மாஸ்க் தைச்சதுக்கப்புறம் எப்படி வரும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஆப்போசிட்டில் 4 துணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 4 துணி வச்சு எப்படி மூச்சு விட முடியாதே, ரொம்ப தின்னாக இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். நமக்கு வந்து இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அதனால தான். ஸோ மற்றபடி ரொம்பவெல்லாம் இதாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் தேவைப்படும். இந்த எலாஸ்டிக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஃபேன்சி கடையில், எல்லா ஃபேன்சிலையுமே இருக்கும். எல்லா ஃபேன்சிலையும் இந்த மாதிரி இருக்குமாங்கிறது தெரியாது. கொஞ்சம் பட்டையாகவும் இருக்கும், கொஞ்சம் பெருசாக அகலமாகவும் இருக்கும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வாங்கிக்கிங்க. இது எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸ்க்கு நான் 5.5 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் பல்காக இருக்கிறீங்க, முகம் பெருசாக இருக்குதுன்னா ஒரு 6 இன்ச் வெட்டிங்க. இல்லை கொஞ்சம் ஒல்லியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-4.5 சிஎம் வெட்டிங்கன்னா கூட ஓகேவாக தான் இருக்கும். சரி, வாங்க எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிட்டு வெட்டியிருப்பீங்களே ஆப்போசிட்டில், அதை வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எந்த சைடு தையல் பண்ணணும், உள் சைடு தையல் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து வெளிப்பக்கம் வர்றது, இது வந்து உள் சைடு. ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுனா ஒரு 1/2 சிஎம் பிடிச்சிங்களேன், கரெக்டாக இருக்கும். இன்னொரு தட்டையும் அதே மாதிரி அடிச்சுக்கங்க. உள் சைடு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் கொஞ்சம் எச்சு கம்மி இல்லாமல், ரொம்ப இழுத்துறாமல் ஃப்ரீயாக கொடுத்து அடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 2 தட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வெளிப்பக்கம் வரும் இல்லைங்களா, அந்த பக்கம். ஓகேங்களா? ரைட். அடுத்ததாக எலாஸ்டிக் எடுத்துக்கிறோம். இந்த எலாஸ்டிக்கை உள் பக்கமாக அப்படி உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு சிஎம்க்கு இந்த இடத்துல வச்சுருங்க. அடுத்ததாக இன்னொரு தட்டு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த தட்டு எடுத்துங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக, இது வந்து உள்பக்கமாக இருக்கும், வெளிப்பக்கமாக இருக்கும், அது மேலே வச்சுருங்க. இதை வந்து அப்படியே சேம் ஆப்போசிட்டில், இது வந்து உள்பக்கமாக இருக்கும். இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். ஓகேங்களா? எச் கம்மி இல்லாமல் கரெக்டாக வச்சு எலாஸ்டிக் நகர்ந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த இன்னொரு சைடு இருக்கும்போது எலாஸ்டிக்கு, அதை வந்து கீழே அதே மாதிரி ஒரு சிஎம்க்கு தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் நகராமல் இருக்கணும், உருவி வந்துடாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் டாட் பிடிச்சிக்கோங்க, பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. கொஞ்சம் முன்னாடியே அந்த ஒரு சிஎம் கேப்லேயே நிறுத்திட்டு பீஸை திருப்பிக்கிங்க. ஓகே, இப்போ இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. எச் கம்மி இல்லாமல் பார்த்துக்குங்க. ரொம்ப இழுத்துறவும் வேணாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து மாஸ்க்கு ஃபிட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும், உங்கள் முகத்தில் உட்காரும்.
இந்த ஜாயிண்ட் கிட்டேயும் ஒரு டாட் பிடிச்சிருங்க. இப்போ வந்து ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எலாஸ்டிக் வைக்கணும். சேம் அதே தான், ஒரு சிஎம் இடத்துக்கு வச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. திருப்பிக்கோங்க. இன்னொரு தடவை அதே மாதிரி இந்த பக்கம் வச்சுக்கோங்க. திருப்பிக்கிறோம். ஜாயின் செட் பண்ணிக்கோங்க. ஜாயின் வித் ஒரு டாட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபினிஷிங் டச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டாட் பிடிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கேப்பு, ஒரு நம்ம விரல் உள்ளே போகிற அளவுக்கு கேப் விட்டுட்டு, அக்யூரேட்டாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு 2-2.5 cm கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு வெளியில் எடுத்துக்கங்க. இப்போது இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம கையை விட்டு ஒரு சைடு இருக்கிற எலாஸ்டிக் இருக்கும், ஓகேங்களா? அந்த எலாஸ்டிக்கை அப்படியே மெதுவாக வெளியில் இழுங்க. மெதுவாக இழுங்க. ரொம்ப அவசரப்பட்டு இழுத்திங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும். ரொம்ப ஃபோர்ஸ் இழுத்திங்கன்னா பிடுங்கிட்டு வந்துடும். இப்போ வந்து அப்போ நம்ம அப்படியே திருப்புறோம், வெளிப்பக்கமாக திருப்புறோம். நம்ம உள்பக்கம் தானே தையல் போட்டோம். ஸோ இப்போ வந்து வெளிப்பக்கமாக திருப்புறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பிட்டோம். ஸோ இந்த கார்னரில் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்குங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து மேலே ஒரு தையல் போடணும், ஓகேங்களா? எப்படின்னா ஜஸ்ட் அந்த ஊசி அடக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஓப்பன் விட்டுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஓப்பன் வந்து அழுங்காப்பில் அப்படியே அந்த துணி உள்ளே மடித்து விட்டு, ஏன்னா நம்ம ஒரு சீமுக்கு தள்ளித்தானே அடித்தோம். ஸோ அந்த துணி கேப் இருக்கும், அந்த துணி அழுங்காப்பில் கரெக்டாக மடித்து விட்டு அந்த இடத்த மேலே அப்படியே தையல் போடும்போது அந்த 2 துணியும் சேர்ந்து வர மாதிரி தையல் போட்டிங்கன்னா அந்த கேப் இருக்காது. மாஸ்க் ரொம்ப இழுத்துற வேணாம், ஃப்ரீயாக கொடுங்க. கரெக்டாக இந்த இடத்துல வந்தவுடனே ஒரு செடிக்கு நிறுத்தி திருப்பிக்கிங்க கரெக்டாக. அவ்வளோதான், அழகான மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ வந்து நம்ம போட்டு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அதாவது இந்த பெருசாக இருக்கிற பகுதி வந்து மூக்குக்கு வர மாதிரி போட்டுக்கணும். நல்லா இருக்கா? ஓகே, டன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் முகம் சின்னதாக இருந்ததுன்னா எலாஸ்டிக் அளவோ அல்லது அந்த பீஸ் நம்ம வந்து 14 சீமுக்கு வரைஞ்சோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் தள்ளி வரைஞ்சி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கிங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாருக்கு வேணாலும் தைச்சி கொடுத்துக்கலாம். இல்லை இதை பிஸ்னஸாகவே பண்ணுற அப்படின்னாலும் துணியும் எலாஸ்டிக்கும் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக தைச்சி சேல்ஸும் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், ரெடியாக முடிஞ்சது. பாய்.